வருகிறது மத்திய அரசின் புதிய அறிவிப்பு. சாதாரணக்காரர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பதற்கென்றே வருகிறது புதிய அறிவிப்பு. ஆம், ஆயுஷ்மான் பாரத் என்ற இன்சூரன்ஸ் திட்டம். இது ஏற்கனவே தெரியுமே, இந்த திட்டம்தான் ஏற்கனவே இருக்கிறதே. பிறகு இதில் என்ன விசேஷம் என்று கேட்காதீர்கள், உண்மையில் விசேஷம் இருக்கிறது. 3 பேரில் 2 பேர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் உறுப்பினர்களாக மாறுவார்கள் என்று சொல்கிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். இனி அதோடு சிகிச்சையின்றி வருந்த வேண்டாம், வருந்தக்கூடாது என்பதுதான் மத்திய அரசின் நோக்கம். முதுமையில் மக்களால் கைவிடப்பட்டாலோ அல்லது தானாக சிகிச்சை பெறுவதற்கான எந்த வருமானமும் இல்லாதவர்களோ இனி வருந்தக்கூடாது என 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சையை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இது மத்தியில் ஆளும் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகத்தான் இருந்தது. அதை அவர் செயலாக்கம் கொடுத்து செயலில் கொண்டு வருகிறார்கள். இதைவிட பெரிய நிம்மதி என்னவென்றால், ஆயுஷ்மான் பாரத் என்று முந்தியே செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த திட்டத்தில் 5 லட்சம் வரைத்தான் முன்பு உச்சபட்ச செலவாக இருந்தது. அதானது நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எந்த சிகிச்சை அளித்தாலும் 5 லட்சம் வரைத்தான் உங்களுக்கு செலவழிக்க முடியும். அதற்கு மேலே வந்தால் கையிலிருந்து தான் நாம் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இப்போது இந்த 5 லட்சத்தின் வரைமுறையை நீக்கி 10 லட்சமாக்கி இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு 10 லட்சம் வரையிலும் இனி சிகிச்சை பெற முடியும் என்றும் சொல்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, அவர்கள் நாட்டில் உள்ள பயனீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம், அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாட்டில் உள்ள பயனீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்கிறது. அதானது இப்போது தொடங்கி அடுத்த 3 ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள 3இல் 2 பேர் இந்த ஆயுஷ்மான் திட்டத்தின் பயனீட்டாளர்களாக மாற்றுவோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்கிறது. இந்த திட்டத்தை பற்றி விரிவாக விளக்கமாக ஒரு வரைவு உருவாக்கி மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றிருக்கிறது. விரைவில் அது மக்களின் நலன் காக்க அந்த திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் சொல்கிறது. எனவே வயது முதிர்ந்து சிகிச்சை இல்லாமல் தவிக்கும் அநேகம் முதியவர்களின் வரப்பிரசாதமாக போகிறது. அதானது 70 வயதிற்கு மேல் அனைவருக்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கப்படும். அதோடு சேர்த்து மத்திய அரசு இனி 10 லட்சம் வரையிலாக இந்த இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்படும். இதற்காக மத்திய அரசு ஆண்டுதோறும் 10,076 கோடி ரூபாய் அதிகமாக செலவிடுகிறது. ஏழை எளியவர்களுக்கு பாலை வார்க்கும் திட்டமாகத்தான் இது இருக்கும் என்றே கருதுகிறோம்.